இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அரசியல் கட்சியை தொடங்கிய பின் தனது கட்சியை வளர்ப்பதற்கு தனது பிரம்மாஸ்திர ஆயுதத்தை பயன்படுத்த இருக்கிறார். அது என்ன ஆயுதம், அது என்ன யுக்தி என்பதை வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முழுவதுமாக தன்னை விலக்கிக் கொண்ட அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தான் 2020 தொடங்கியிருந்த வி த லீடர்ஸ் அமைப்பை தமிழகம் முழுவதும் விரிவடைய வைத்து அதை இன்னும் சில மாதங்களில் அரசியல் கட்சியாக மாற்றும் முனைப்பில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். தற்போது வி த லீடர்ஸ் அமைப்பில் 18 லட்சத்தை கடந்துள்ளது உறுப்பினர் சேர்க்கை. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு இதுவரை எந்த ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் அண்ணாமலை நடத்தவில்லை. வெறும் தனது அரசியல் நிலைப்பாட்டை ஒரு வீடியோ வாயிலாக மட்டுமே வெளியிட்டிருந்தார். ஆனால் தனது சமூக வலைதள பக்கங்களில் மக்கள் பிரச்சனைகளுக்கு தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அந்த வரிசையில் நேற்று திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்பு இருப்பது அதிகரித்துள்ளது பதிவிட்டார் அண்ணாமலை. அண்ணாமலையின் இப்பதிவு பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. இதற்கு அண்ணாமலை இந்த பதிவில் வடமாநிலத்தவர் என அடிக்கடி குறிப்பிட்டு திமுக உருவாக்கியுள்ள வடக்கு தெற்கு கருத்தாக்கத்திற்கு தீனி போட்டுள்ளார் என பல கேள்விகளை பாஜக ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த விவாதம் முடிவதற்குள்ளாகவே இன்று காலை அண்ணாமலை மற்றொரு பதிவை பகிர்ந்தார். அதில் நீட் தேர்வறைக்குள் நுழைவதற்கு முன் அதிகரிக்கப்பட்ட சோதனைகள், நீண்ட நேர உடல் பரிசோதனை, தேர்வு நேரத்தை அதிகரிப்பது ஆகியவை ஏற்கனவே மாணவர்களிடம் பெருகி வரும் தேர்வு குறித்து மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கவே செய்யும். நீட் மறுதேர்வுக்காக வகுக்கப்பட்டுள்ள நடைமுறைகள் சிக்கலை தீர்க்காமல் மாறாக புதிய சிக்கல்களை உருவாக்கும் அபாயத்தை கொண்டிருக்கிறது என்பது கவலையாகும் என்று பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு மேலும் பாஜக ஆதரவாளர்களை கொதிப்படைய செய்துள்ளது. வரிசையாக பாஜகவில் உள்ள தலைவர்கள் அண்ணாமலையின் கருத்திற்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, சிசிடிவி கண்காணிப்பு, பாதுகாப்பு சோதனைகள் போன்றவை எந்த ஒரு பெரிய அளவிலான தேர்விலும் பின்பற்றப்படும் நிலையான நடைமுறை. சீனாவின் குவாக்வா தேர்வை ஒவ்வொரு ஆண்டும் 1.3 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் மிக கடுமையான தேர்வு நெறிமுறைகளின் கீழ் எழுதுகின்றனர். ஆனால் யாரும் அதை மிலிட்டரைசேஷன் என்று அழைப்பதில்லை, மெரிட்டை பாதுகாப்பது என்று அழைக்கிறார்கள். இந்தியா உலகின் முன்னணி சக்திகளுடன் போட்டியிட்டு பெரிய தேசமாக உருவாக விரும்பினால் நமக்கு நம்பகத்தன்மையும் நியாயமான போட்டியும் தேவை என்று பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் பதில் தந்திருக்கிறார் அண்ணாமலைக்கு. ஒரு முறை 2 முறை அல்ல, தொடர்ந்து 2 ஆண்டுகளாக மத்திய கல்வித்துறை பல விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறது. பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலேயே மத்திய கல்வித்துறை மீது விமர்சனங்கள் இருந்து வருகிறது. ஆகையால் கட்சியிலிருந்து வெளியே வந்த அண்ணாமலை அது குறித்து விமர்சிப்பதில் எந்த தவறும் இல்லை என அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இச்சூழலில் அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சல் குறித்தான 2 முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒன்று, தற்போது வி த லீடர்ஸ் என்ற தன்னார்வ இயக்கம் வருகிற செப்டம்பர் மாதம் அரசியல் கட்சியாக மாறும். அதற்கான அறிவிப்பை ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக நடத்தி அண்ணாமலை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியை அறிவிப்பதற்கு முன் கட்சியின் கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், வட்டம், கோட்டம், மாவட்டம், ஒன்றியம் உள்ளிட்ட அமைப்புகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது குறித்து தமிழகத்தில் உள்ள திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை கரைத்து குடித்த நிபுணர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களிடம் அண்ணாமலை தொடர்ந்து விவாதித்து வருவதாக தகவல் வருகிறது. அதேபோல் மற்றொரு தகவலும் பேசப்பட்டு வருகிறது. அண்ணாமலை தற்போது தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்ததற்கு மிக முக்கிய காரணங்களுள் ஒன்று அவரின் என் மண் என் மக்கள் யாத்திரை. அந்த யாத்திரையின் மூலம் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முழுவதுமாக யாத்திரை மேற்கொண்டு அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்று சேர்ந்தார். மேலும் தான் மாநில தலைவராக இருந்த பொழுது 2026 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் 2ஆம் கட்டமாக 2.0 யாத்திரையை தொடங்கவும் அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக அப்பொழுதே தகவல் கிடைத்தது. அந்த யாத்திரையில் தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதே அண்ணாமலையின் குறிக்கோளாக இருக்கிறது என்றும் பேசப்பட்டது. தற்போது தனது கட்சியை தொடங்கியதுடன் உடனே அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய ஒரு மெகா யாத்திரையை நடத்த அண்ணாமலை திட்டமிட்டு இருக்கிறார். இதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது என்றும் தகவல் கிடைக்கிறது. ஒரு பக்கம் நடிகனாக விஜய்,
முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்யும் பொழுது பல்வேறு நிர்வாக குளறுபடிகள் ஏற்படுகிறது. அப்பொழுது நன்கு படித்த முன்னாள் IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அவற்றை சுட்டிக்காட்டி விஜயை நோக்கி கேள்வி எழுப்பும் பொழுது இந்த TVK ஆட்சியின் மக்களின் கோபம் அண்ணாமலையின் பின் அணிவகுக்கும்